தமிழக வெற்றி கழகம் அது ஒரு பக்கம் இயங்கி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இயங்கிட்டு கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படின்றது உறுதியாயிருக்கு இப்ப வரைக்கும். இப்ப நாம் தமிழரை பொறுத்து எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அதுலயே நில்லுங்க, மாத்தாதீங்கன்றதுதான் நமக்கு. ஸ்டாலின் அவர்களை பார்த்து பங்காளிங்கிறாங்க, எதிர் திசையில இருக்கவங்க எல்லாம் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஆனா தமிழ் தேசிய கொள்கையை ஏற்று நாம் தமிழர்ல பயணிக்கல அப்படின்னா உடனே அவங்க எல்லாம் எதிராளிகள். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஒரு இன்னைக்கு விஜய் வந்து மக்கள் அவ்வளோ ஒரு பாசம் இறக்க சாக கூட ரெடியா இருக்கிற ஒரு கும்பலை நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த போராட்டம் திரையில ஒரு போராட்டம் பண்ணார் பாருங்க, நிறைய விஷயம் பண்ணார்ல, அந்த ரியாலிட்டியில தாங்குவார் அவரு. மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்னு மக்கள் மத்தியிலே ஒரு கணிப்பு இருந்தது. இப்போ என்டிஏ கூட்டணியும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கிறதுனால யாரு வருவா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. திமுக நிச்சயமா வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. அதே மாதிரி அதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அட்வர்டைசிங், வெறும் விளம்பரத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் எடப்பாடியார் தான் தலைவர் அப்படின்னாலும் யூ டோன்ட் லுக் அட் ஹிம் as the leader. காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு ஒன்றிய அவங்க தான் லீட் பண்றாங்க. எங்க போனாலும் சரி ஹிந்தின்றது வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து தமிழகமா இல்லை, தமிழ்நாடா இல்லை, தமிழர்களுக்கான இடமா இல்லைன்ற போது இந்த கூட்டணிகள்லாம் என்ன பெருசா பண்ணிட போகுதுங்கிற ஒரு ஆக்சுவலி ஒரு சேட்னஸ்ன்னு சொல்லலாம். மேம், பாஜகவை தமிழர்களுக்கான அரசியல்ல வந்து அவர்கள் முன்னெடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல காரணம் என்ன எடுத்திருக்காங்க? இன்னொன்னு, திட்டங்கள் எது தமிழ்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு திட்டம், என்னென்னமோ திட்டங்கள் இருக்கு, தமிழ்ல எழுதுவாங்க, ஸ்வச் பாரத்ன்னு தமிழ்ல எழுதுவாங்க. அப்படின்னா என்ன? அப்போ உனக்கு வந்து இந்த தொழில் பண்றியா, உனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கோச் பண்றதுக்கு யார் இருக்கா? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருவது மீள்வோம் மீட்போம் இயக்கத்தின் நிறுவனர் இனியவள் ரஜினி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் இப்பதான் நம்ம மீட் பண்றோம். ஆமா, கண்டிப்பா. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் முழுவதும் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல இயங்கி கொண்டிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு, அதை விட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக அதாவது இந்திய கூட்டணியோட பலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நேத்து மதுராங்கத்துல என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியா வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்னு மக்கள் மத்தியிலே ஒரு கணிப்பு இருந்தது. இப்போ என்டிஏ கூட்டணியும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கிறதுனால யாரு வருவா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்பியிருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அது ஒரு பக்கம் இயங்கி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இயங்கிட்டு கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படின்றது உறுதியாயிருக்கு இப்ப வரைக்கும். இந்த 4 முனை போட்டி 2026 எந்தெந்த மாற்றங்களை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து பல மாற்றங்கள் உருவாயிட்டு தான் இருக்கு. அதாவது இது தமிழ்நாடா இல்ல வேற மற்ற மாநிலத்தவர் நாடான்ற அளவுக்கு நம்மளுடைய எல்லாமே வந்து போயிட்டே தான் இருக்கு. உண்மையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னா கூட அங்க வந்து வடவர்கள் எப்படி வந்து சின்க்ரனைஸ் ஆயிட்டாங்க. நீங்க எங்க உணவகம் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி ஹிந்தின்றது வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து தமிழகமா இல்லை, தமிழ்நாடா இல்லை, தமிழர்களுக்கான இடமா இல்லைன்ற போது இந்த கூட்டணிகள்லாம் என்ன பெருசா பண்ணிட போகுதுங்கிற ஒரு ஆக்சுவலி ஒரு சேட்னஸ்ன்னு சொல்லலாம். ஒரு வருத்தம், ஒரு எல்லாமே இருக்கு. இங்க எது வந்து வெல்லுங்கிறது நீங்க கேக்குறீங்க, எது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும், தமிழ்நாடை கைப்பற்றும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இதை பத்தி எல்லாருமே கருத்து கலந்தாய்வு கொடுக்குறாங்க. இது வெற்றி பெறும், திமுக வெற்றி பெறும், இல்ல வந்து இப்போ என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பார்க்கப்படுது, அது வெற்றி பெறும், அதே மாதிரி இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்ட்டு. நாம் தமிழர் பெருமளவு வந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி நடக்குதாங்கிறது நமக்கு இன்னுமே வந்து உறுதியா தெரியல. ஏன்னா அங்க அதாவது கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக வந்து தமிழர்களுக்கானதா தான் இருக்கு. பட் அங்கேயுமே நிறைய குழப்பங்கள்லாம் வருது. அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கு. இது எப்படி போகும்,
நமக்கு வந்து யாரு வெற்றி பெறுவாங்கிறது நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஆனா இந்த வெற்றிகள் வந்து நமக்கானதா, நம்ம தமிழர்களுக்கானதா இருக்குதாங்கிறது தான் கேள்வியா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, திமுக நிச்சயமா வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. அதே மாதிரி அதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அட்வர்டைசிங், வெறும் விளம்பரத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இலவசத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 80,000 கோடி கடன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. பட் நம்ம மக்கள் தொகையை விட அதிகமா 1 லட்சம் ஒரு தலைமையில இருந்தது இப்ப அதிகமாகி இருக்கு. அதே மாதிரி அதுக்கான வட்டி விகிதம். when you buy ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல. இப்ப திமுக அரசு வந்து அந்த கான்சிக்வன்சஸ் எப்படி டீல் பண்ண போகுது? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இலவசங்களை நோக்கி அது நடந்துட்டு இருக்கு. இது பண்றேன், அது பண்றேன். அண்ட் அந்த பதாகைகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லைட்ஸ் வச்சு, என்னது, ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரங்கள். நானுமே முழுக்க விளம்பரத்துறையில 30 வருடம் பணியாற்று. என்னுடைய துறையே அதுதான். அந்த விளம்பரம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவசியமற்றது. இப்ப நானே விளம்பரம் பண்றேன்னா என்ன சொல்வேன்னா, உங்க ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னா. அங்கேயே நம்ம எத்திக்ஸ் பாக்குறோம். எதை வேணாலும் பண்றதுன்றது கிடையாது. இப்ப இயல்புலேயே நான் பாத்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஸை வட்டிக்கு விடுறாங்கல்ல, ஃபினான்ஸ் அவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்து கருத்தரிப்பு, ஆர்டிஃபிஷியல் கருத்தரிப்பு, அதுக்கு நான் பண்ண மாட்டேன். எத்திக்கலி வந்து அது தப்புங்கிறதுனால நம்ம அது போறது கிடையாது. அதே மாதிரி இந்த மணல் குவாரி, அந்த இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் கோ மச், அதுக்குள்ளார போக மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து எதையும் ஒன்று அழிச்சுதான் வந்து கொண்டு வரதுன்ட்டு. அப்ப இங்க விளம்பரங்கள் மூலமா அந்த ஒரு போர்டு கிட்டத்தட்ட 4,000 இருந்து 6,000 ஆகும். கம்மியா நீங்க டெண்டர் விட்டு எடுத்தா கூட அது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சராசரியான ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு வந்து ஒரு மாத மளிகை சாமான். அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய விலை ஏறிடுச்சு. நம்ம என்னன்னா, இன்னைக்கு வந்து விளம்பரங்களை நோக்கி தான் நம்மளுடைய பார்வை எல்லாமே இருக்கு. விளம்பரம் பண்ணா இந்த மக்கள் வந்து விழுந்துருவாங்கன்ற பார்வை வந்து திமுக கிட்ட இருக்கு. அதிமுக வந்து தன்னுடைய நேரா நிக்க முடியல பாருங்க. பாஜகன்ற ஒண்ணு நமக்கு தேவைப்படுது. அவங்க ஆக்சுவலி தேவைப்படலை, இதுதான் ரியாலிட்டி. எடப்பாடியாருக்கே தெரியும் அது. ஆனா வந்து அவங்களோட நிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தன்னை ஆளாக்கிட்டாங்க. சரி, பாஜக உள்ள வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, படிப்படியா இங்க ஏற்கனவே நிறைய பேர் பாஜக நல்லா தானே பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி கடவுள் பயம், ரிலிஜியஸ் அனிமாசிட்டி நிறைய வளர்ந்துருச்சு. இங்க வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒண்ணு உணரணும். என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தினால நம்ம உயர்ந்த ஒரு மனநிலைக்கும், ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார எல்லாருமே நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழல் உருவானதுக்கு அடிப்படை காரணமே நம்மளுடைய ஆன்மீகம் தான். ஆனா இன்னைக்கு அந்த ஆன்மீகத்தை வந்து ஒரு மதவாதமா மாத்தி, இன்னைக்கு பாஜக சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயங்கர பக்தியெல்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த பக்தி எதன் பொருட்டுங்கிறத நம்ம பார்க்கணும். உன்னுடைய இனத்தை வந்து உன்னால பாதுகாக்க முடியல அப்படின்னா அந்த கடவுளே உன்னை பழிப்பார். அந்த கடவுளே வந்து உன்னை வந்து என்ன பண்றேன்னு கேட்பாரு. அதே மாதிரி அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு இருந்துதான் ஆகணும். அதையும் தாண்டி இன்னொரு பார்வை பார்க்கணும்னா, கடவுளை காப்பாத்துறதுக்காக நாம படைக்கப்படலை, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். அப்போ வந்து ஐ எம் ப்ரொடெக்டிங் மை காட் அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு முஸ்லிம்ஸ் வந்து நிறைய கன்வர்ஷன் ஆகுது, கிறிஸ்டியன்ஸ் நிறைய கன்வர்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பாஜக வைக்கிற கிளைம். பட் உண்மையில பாத்தீங்கன்னா பல வருடங்களா அந்த 3% 4% இருந்து ஏறவே இல்லை. கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையும் ஏறல, முஸ்லிம் எண்ணிக்கையும் ஏறல. அதுவும் சவுத்ல சுத்தமாவே கிடையாது. அப்போ இது எல்லாமே ஒரு மாயை தான். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. மோடி காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல நம்ம பெருசா கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து 3 பேர் உலக பணக்காரர்கள் கிட்ட போயிட்டாங்க. அந்த 3 பேருமே யாருன்னா அவர்களுடைய இனத்தவர்கள். ஓகேவா? இன்னைக்கு நம்மளுடைய எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்க தாரவாத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய நிலம், நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய என்ன சொல்றது வாழ்வாதாரம் எல்லாமே வந்து நம்ம கையளிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாடு ஒரு தேசம் அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த உலக நாடுகள் ஃபுல்லாவே சுத்தி பாருங்க, எங்கேயாவது வந்து 2-3 மொழிகள் வேற கலாச்சாரம் உள்ளவர்கள் ஒன்னா இருக்காங்களான்றது பாருங்க, கிடையாது. இந்தியால மட்டும்தான் அப்படி இருக்கு. அது இன்னுமே வந்து நீடிச்சு இருக்கணும். இது ஆன்மீக பூமின்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சு இருக்கு. ஆனா இது நீடிக்கணும் அப்படின்னா இந்த என்ன சொல்றது ஒரே இதுன்னு கொண்டு வர்றது வந்து என்னைக்குமே உருப்படாத ஒரு விஷயம். அண்ட் இந்த திணிப்புல என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வழிமுறைகள் இருக்கு பாருங்க, வாழ்வியல் வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே தொலைச்சுக்கிட்டு இருக்கும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க பிஜேபி தான் கொண்டு வரும், நிறைய பண்ணியிருக்கு அப்படின்வாங்க. என்ன பண்ணிருக்குன்னு சாலிடா கேட்டா சொல்ல தெரியாது. சரி, அப்படியே டெவலப்மெண்ட் கொண்டு வராங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்ததே
டெவலப்மெண்ட் அதெல்லாம் எதுல கொண்டு போய் சேர்ப்பீங்க? அப்ப எங்க நம்ம அதை தொலைச்சோம்? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நார்த் இந்தியாவோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம். ஆனா உண்மையில நம்ம வந்து நம்மளை யார்கிட்ட கம்பேர் பண்ணிக்கணும்னா ஜெர்மனி, ஜப்பான், தன்னுடைய தாய்மொழியில பேசக்கூடிய அந்த இனத்தவர்களோட தான். ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் டெவலப்டு. நம்ம வந்து அவங்களுக்கும் முன்னாடி இருந்தவங்க. நம்ம மொழி தான் வந்து ஜப்பானும் பேசுது அப்படிங்கிறது தெரியும் போது நம்ம இன்னுமே வந்து முன்னாடி போயிருக்கணும். ஆனா இந்த சிக்கல்ல சிக்கிக்கிட்டதுனால நம்ம வந்து நம்மளை காணாம அடிச்சிருக்கோம். சரி, இந்த திராவிடம் எப்படி வளர்ந்தது? இது மதம் கொண்டு வளர்ந்தது. திராவிடம் மொத்தமே எப்படி வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா சினிமா மோகம். அந்த சினிமால பாக்குறவங்க தான் வந்து அப்படியே ரியல் லைஃப்லயும் இருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம் பாருங்க. இன்னைக்கு நான் இங்க உட்காந்து ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கையாவும் இருக்கணும். இல்லைன்னா வந்து அது ஒரு உறுத்தல் தான் வரும் நமக்கு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா, இங்க வந்து பல பேர்கிட்ட நீங்க அந்த விஷயத்த கேட்டீங்கன்னா அப்படியா அப்படின்னா என்ன அப்படின்ற கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. திமுக பத்தி விளம்பர மாடல் அரசுன்னு சொன்னீங்க. அதிமுக அவங்க வந்து இப்போ கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜக குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சியையும் அந்த கட்சி மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதிகமாக தான் இருக்கும், நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த இரு பெரும் கட்சிகள் தான் தமிழ்நாட்டை இவ்வளவு ஆண்டு காலமா ஆண்டுட்டு வந்தது. இதற்கு பின் மாற்று அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரு? அந்த மாற்றை வந்து முழுமையா மக்கள் என்ன நினைக்காங்களோ அதை கொண்டு வரக்கூடியவர்கள் யாருன்னு நீங்க நினைக்கீங்கன்னா? இது ரொம்ப டஃப்பான குவெஸ்டின். காரணம் என்னன்னா, கொள்கைகள் படி தான் இப்படிதான், இதுதான் என்ன சொல்றது, என்னுடைய கொள்கை இதுதான் சொல்ற இடத்துல வந்து நான் முழுக்க ஆதரிக்கிறது நாம் தமிழரை மட்டும்தான். வேற எந்த கட்சியுமே நம்ம ஆதரிக்கல. காரணம் என்னன்னா, தமிழவர்களை முன்னாடி நிறுத்தி தமிழர்களுக்கான தமிழ் என்ன சொல்றது, தமிழ் தேசிய அரசியல்ல முன்னெடுக்கக்கூடிய இடத்துல அதுதான் இருக்கு. பட் அங்கேயுமே நம்ம சில சிக்கல்களை பார்க்கிறோம். அதாவது குழப்பங்கள். ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பேசிட்டு இன்னொரு இடத்துல இப்போ சமீபத்துல நடந்த அந்த கொடி சிலம்பரசன் அவர்களை வந்து சிறை எடுத்தாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் அதாவது சீமானன் எடுத்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு ஏற்புடையது கிடையாது. ஏன் மேம் ஏற்புடையது கிடையாதுன்னு சொல்றீங்க? இப்போ பார்த்தா தமிழ் மக்கள் கன்னட மாநிலத்துல எவ்வளவு அவமானப்பட்டிருக்காங்க, அதற்கெல்லாம் சீமான் அவர்கள் வந்து இது பண்ணலையே அப்படின்றப்போ அவர்களுடைய ஸ்டாண்ட் எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க? எது தவறுன்னு சொல்றீங்க? அதாவது அவங்களுடைய கண்டனத்தை வந்து, அதாவது அறிக்கையை வந்து எதனால தவறுன்னு சொல்றீங்க? இல்ல, இப்ப அது வந்து தவறு. நம்ம நிலத்துல வந்திருக்காங்க, அவங்கள வந்து நம்ம அந்த கொடியேத்துறதோ இல்ல வந்து வன்முறை தவறுதான். வன்முறை தவறுதான். வன்முறை தவறுதான். ஆனா அந்த வன்முறை எதனால வந்ததுன்றத பாக்கணும் இல்லையா? இப்ப இவர் சொல்ற இந்த வன்முறை வந்து இதுக்குமே அப்ளை ஆகும்ல. எங்களுடைய மீனவனை தொட்டா அவங்க மாணவனை தொடுவோம்னு சொல்லி அது இட் இஸ் நேச்சுரல். நீ ஒண்ணு பண்ண நான் ஒண்ணு பண்ணுவேங்கிறது வந்து இயல்பா வர்றது. அதே மாதிரி இந்த கொடி அரசியல் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தீர்க்கமா யோசிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ பண்டைய காலத்துல போர் நடக்குது இல்ல, போர் நடக்கும்போது போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? கொடி ஏத்துவாங்களா? எந்த கொடி ஏத்துவாங்க? யாரு வெற்றி பெறுகிறார்களோ அந்த கொடியை ஏத்துவாங்க. மற்றபடி இந்த வேற கொடியை ஏத்த முடியுமா? ஒரு தேசத்துல ஏத்த முடியுமா? ஏத்த முடியாது. அது ஏன் இங்க மட்டும் அது மாற்றம் நம்ம எதிர்பார்க்கிறோம்? எல்லாத்தையும் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணணும்? இன்னைக்கு ஒருத்தன் வந்து நான் கர்நாடக கொடிய கம்பீரமா ஆள் உயரத்துக்கு நான் போட்டுட்டு நான் வந்து எடுத்துட்டு வருவேன், தமிழ்நாட்டுக்குள்ளார எடுத்துட்டு வருவேன்னா அவனுடைய நோக்கம் என்ன? நீ பெருமைப்படு. நீ உன்னுடைய கன்னட பேக்ரவுண்ட நம்ம வந்து நோன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீ அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார எடுத்துட்டு வரும்போது அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? நான் எங்கேயும் கெத்துடா. தமிழ்நாட்டுக்குள்ள அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இதுவுமே ஒரு வித போர் தான், தேவையில்லாம. ஆனா இது எல்லாமே அரசியல்வாதிகள் உருவாக்குவது. அவங்க சுயநலத்துக்காக. இப்போ காவிரி தண்ணி உள்ள வரல அப்படின்னா அதை பெற்று தருவதுதான் தலைவர்களுடைய வேலை, அரசியல் தலைவர்களுடைய வேலை. மக்களா எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்காங்க? மக்கள் எடுக்கிறது கிடையாது. மக்களை தூண்டி விட்டுட்டு கொடுக்க கூடாதுன்னு வைங்க அப்படின்னு அதை தூண்டி விடுறதே வந்து தலைவர்கள் தான். இன்னைக்கு வந்து எத்தனையோ சிஸ்டம் சொல்றோம், ஒன்றிய அரசு வந்து எல்லாத்தையும் மேய்க்குது இல்ல எல்லாத்தையும் பாத்துக்குது. யூ ஹேவ் நாட் பீன் ஏபிள் டு சால்வ் எனிதிங். இன்னைக்கு வரைக்கும் நீங்க எதையுமே சால்வ் பண்ணல. அதே மாதிரி இங்க இருக்கிற இப்போ நடக்குது இல்ல, இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து மேடையில முழங்குறாரு தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எதிரா. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. என்ன அப்படின்னா, விஜயநகர அரசை கொண்டு வருவோம். எப்படி அது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? நமக்கு ரத்தம் கொதிக்க வேணாமா? நம்ம அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?
சரி நீ சாதி ஒழிச்சிட்ட அப்படின்ற, அப்ப வந்து தமிழ் சாதியை மட்டும்தானே நீங்க ஒழிச்சிருக்கீங்க. எதுக்காக ஒழிச்சீங்க? நீங்க ஒழிஞ்சு நீங்க ஆட்சி பண்ணணும் தான் இருக்கீங்க. நாயுடு என்னாச்சு, ரெட்டி என்னாச்சு, சர்மா என்னாச்சு, ஏகப்பட்ட சங்கங்கள் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வாழ்ந்து கேட்டா அவங்க மைனாரிட்டிஸ் இல்ல. இப்ப நம்ம தான் மைனாரிட்டிஸ். நான் 4 தலைமுறையா நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வீடு கிடையாது, நான் அவுட்டருக்கு போறேன். இப்போ என்னால இந்த இடத்துல என்ன சொல்றது, இப்ப நான் இருக்கிற இடம் வந்து ஒரு மலையாளிக்கு சொந்தமானது. கேரளால இருந்து இங்க சொத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வீடு இல்ல, அவருக்கு இருக்கிறது 4 வீடு. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மர்வாடிஸ், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள். தமிழ்நாட்டுல சென்டர்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எப்படி இப்படி ஆச்சு? ஏன்னா வாழும் வழிமுறை ஒரு அரசாங்க வேலையிலேயே பாத்தீங்க அப்படின்னா பெருமளவு வந்து மற்றவர்கள் தான் இருக்காங்க. வெறும் 7.5% தான் தமிழர்கள் இருக்காங்க. சரி மேம், இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே, இதை மாற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? மாற்ற முடியும். ஒரு உறுதியான நிலைப்பாடு. இப்போ நாம் தமிழரை பொறுத்து எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அதுலயே நில்லுங்க, மாத்தாதீங்கன்றதுதான் நமக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவர் மாறினது கிடையாது. முட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லவே இல்லை. அது வரைக்கும் வந்து அது ஒரு சவாலா தெரியல. ஆனா இன்னைக்கும் வந்து நான் நாம் தமிழர் நம்புவதற்கு காரணம் என்னன்னா, அந்த கேடர்ஸ் இருக்காங்க பாருங்க, வின் பண்ணணும்ட்டு உழைச்சிட்டு இருக்காங்கல்ல. கன்னியாகுமரியில இருந்து இங்க, ஸ்பெஷலி சவுத் சைடு, இங்க சென்னையில பெருசா எனக்கு சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது, பட் சவுத் சைட்ல நிறைய பேரு. அண்ட் இப்போ வெண்ணிலா தாய்மானவன் தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த LGBTQ ஸ்டாண்டுக்கு நான் அகேன்ஸ்ட்னாலும் இயற்கை சூழலியல் பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் டூயிங் a வெரி குட் ஜாப். அப்போ இவங்க எல்லாரும் தான் எனக்கான நம்பிக்கைகளா இருக்காங்க. இப்போ கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அத்தனை பேர் அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ். அவங்க ஒரு 90% வரைக்கும் நான் சந்தித்த மனிதர்கள், நாம் தமிழர் உறவுகள் சந்தித்த வரையில் 90க்கும் மேல வந்து ஒரு ஒரு உறுதியோட ஒரு தமிழ் தேசியம் அமைச்சே ஆகணும், தமிழ்நாடு நமக்கு தான், தமிழ்நாட்டுல மாற்றம் வரணும்னு உழைக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்ப என்னுடைய நம்பிக்கை வந்து நான் அவங்க மேல வைக்கிறேன், முழுசா அவங்க மேல வைக்கிறேன். இங்க வந்து இது ஒரு ஆட்சிக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா சில விஷயங்களை நம்மளால மாற்ற முடியும். இப்போ எனக்கு இருக்கிற ஒரு பர்சனல் வருத்தம் என்ன அப்படின்னா, தமிழர்கள் வந்து எல்லாருமே ஒன்றிணையணும். அந்த ஒன்றிணையும் இடத்துல வந்தா மட்டும் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்புமணி அவர்களும் யார் அவர் பேரை டிடிவி, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா வராங்க அண்டர் பாஜக. என்னதான் எடப்பாடியார் தான் தலைவர் அப்படின்னாலும் you don't look at him as the leader. காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு ஒன்றிய அவங்க தான் லீட் பண்றாங்க. மென்டலி நமக்கு அது வந்துருது. அப்ப அது நமக்கான கூட்டணி கிடையாது, தமிழர்களுக்கானது கிடையாது. ரொம்ப சிம்பிள். உங்களுடைய திட்டங்கள் இருக்குல்ல. ஏன் மேம் பாஜகவை தமிழர்களுக்கான அரசியல்ல வந்து அவர்கள் முன்னெடுக்க மாட்டேங்காங்கன்னு சொல்ல காரணம் என்ன? என்ன எடுத்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க தமிழர்களுக்கு சொல்லுங்க? வாட் ஹேவ் தே டன்? அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுக்க தான் செஞ்சிருக்காங்க. என்ன மேம், 2 ரூபாய் எடுத்தாங்கன்னா கொடுக்கறது 26 பைசா தானே? 96 பைசாவா? 26 96 கொஞ்சம் அவுட் ஆஃப் இதுல இருக்கிற சிங்க்ல இருக்கேன் நானு. பட் எடுக்கிறது அதிகம், கொடுக்கறது ரொம்ப கம்மி. நமக்கு நம்ம டாக்ஸ் மணி நம்ம கிட்டே இருந்ததுன்னா எவ்வளவு விஷயங்கள் நம்மளால சாதிக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு வந்து அரசாங்க, நீங்க இந்த லோன்ஸ், இந்த பிசினஸ் லோன்ஸ் இருக்குல்ல, அரசாங்கம் கொடுக்குற பிசினஸ் லோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, நான் பிசினஸ்ல இருக்கிறதுனால இதை சொல்றேன், நிறைய பேர் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து கோச் பண்ணோம், இல்ல நீங்க இதை அப்ளை பண்ணுங்க, இது உங்களுக்கு கிடைக்கும், இந்த சலுகைகள் இருக்குன்னு. அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மார்வாடிகளும் இந்த வடநாட்டவர்களும் தான் அதை அவைல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல தொழில் முதலீடுக்கு கவர்மெண்ட் பாலிசிஸ் தமிழர், அதாவது தமிழ் மக்கள் அத அங்க இருக்கிறவங்களே நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, அத கொடுக்கறவங்களே நார்த் இந்தியன்ஸ் தான். இன்னொன்னு, திட்டங்கள் எது தமிழ்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு திட்டம் உங்களுக்கு மனசுல நிக்குதா? என்னென்னமோ திட்டங்கள் இருக்கு, தமிழ்ல எழுதுவாங்க, ஸ்வச் பாரத்ன்னு தமிழ்ல எழுதுவாங்க. அப்படின்னா என்ன? அப்போ உனக்கு வந்து இந்த தொழில் பண்றியா, உனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கோச் பண்றதுக்கு யார் இருக்கா, சொல்றதுக்கு யார் இருக்கா? நீங்க பேங்க் லோன் போங்களேன், நகை கடன் வாங்குறதுக்கு போவீங்க இல்லையா? அப்ப நீங்க நிறைய இந்த நார்த் இந்தியன் மார்வாடிகளை பார்ப்பீங்க. என்னன்னா, இப்ப நம்ம அடகு வைக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து போய் அங்க அடகு வச்சு காசை வாங்கி அதை திருப்பியும் வட்டிக்கு விடுவாங்க. கேட்பாங்க, டைம் கேட்பாங்க, எனக்கு நகை திருப்பி வேணும் அப்படின்னா மத்தியானம் வந்து வாங்கிக்கோங்கன்னு வந்து பேங்க்ல இருந்து அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து, see how they rotate money. அவங்களுக்கு தெரியுது
நமக்கு சரி ma'am, தெரியல. இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது இப்ப மாநில அரசு தானே, மாநில அரசு கையில தானே இந்த மாதிரியான விஷயம். மாநில அரசு தமிழர்கள் மத்திய யார் அரசு இருந்தா செய்யக்கூடிய தவறுகளை திருத்துறது மாநில அரசு கையில தானே இருக்குது. என்ன பண்ணாங்க? மாநில அரசு என்ன பண்ணுச்சு இது வரைக்கும்? பண்ணலையே. சரி, யாருதான் பண்ணுவான்னு நீங்க நினைக்கீங்க, அதை சொல்லுங்க முதல்ல. தெரியலையே. ஏன்னா நீங்க நம்பக்கூடிய உண்மையிலேயே ஒரு கட்சி தெரியல. அப்படின்னா, ஏன்னா நாம் தமிழர்ல எனக்கு இருக்கிற பெரிய மன வருத்தம் என்ன அப்படின்னா, தமிழர்களை ஒன்றிணைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து பங்காளிங்கிறாங்க, எதிர் திசையில இருக்கவங்க எல்லாம் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஆனா தமிழ் தேசிய கொள்கையை ஏற்று நாம் தமிழர்ல பயணிக்கல அப்படின்னா உடனே அவங்க எல்லாம் எதிராளிகள். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஒரு இனத்தை வந்து உங்க வீட்லயே, நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வீட்லயே எடுத்துக்கோங்களேன். நீங்க உறவு சரி பண்ணணும் அப்படின்னா நிறைய பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தட்டி கொடுத்து உள்ள கொண்டு வரதான் முயற்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இங்க என்ன நடக்குது நாம் தமிழர்ல? விஜயை போட்டு அந்த பொலன்னு பொழக்கிறது. அதாவது விஜயோட ஓட்டு இருக்கு பாருங்க, அந்த ஓட்டு அதாவது ஓட்டு போடுறவங்கன்னு சொல்றதே தப்பு தான். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து முக்கியம். அப்படிங்கிற போது அவங்கள வெறும் ஓட்டாளர்களா பாக்குறது வந்து தவறான ஒரு செயல். நான் தான் சரி அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம உட்கார்றதே வந்து ரொம்ப தவறான செயல் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்காக இருக்கக்கூடியவர்கள் இப்போ என்ன சொல்றது, நெருங்கவும் முடியாம விலகவும் முடியாம ஒரு அவஸ்தையில எத்தனை தமிழ் தேசியர்கள் இருக்காங்க தெரியுமா? இன்க்ளூடிங் மீ. அன்னைக்கு பாக்குறேன் நான் அந்த புத்தக வெளியீட்டு விழா. ஏன்னா என்னுடைய பேராசிரியர் அவர் புத்தக வெளியீடு. எனக்கு இவங்க 2 பேருன்னா, அவர் திராவிடம் ரொம்ப வருஷமா சப்போர்ட் பண்ணவர். அதனால இவங்க 2 பேரும் ஒன்னா வந்தது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. போயிருந்தேன், என்ன கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு நான் அவர் சீமானனை பார்த்தோ பேசியோ. ஒரு ஒதுக்கம் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு பார்க்கும்போது தன்னறியாம ஒரு நிகழ்ச்சி வரதான் செஞ்சுச்சு. அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்து. ஏன்னா அண்ணன் வாய் விட்டு கூப்பிடும் போது அந்த அண்ணன்ற அந்த பாசம் வந்து என்னைக்குமே மாறாது. அப்போ அது வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா அதே சமயம் வந்து இப்போ இந்த சிலம்பரசனுக்கு எடுத்த அவர் ஸ்டாண்டோ நமக்கு செட் ஆகல. அதே மாதிரி படம் பராசக்தி படம், இப்போ சொல்லுவாங்க இல்ல அவர் வந்து பராசக்தியை கழுவி ஊத்துனாரு தான் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், அது உங்க வேலை இல்லைன்றேன் நான். அந்த படம் பார்த்து நீங்க ஒரு கமெண்ட் கொடுக்கணும்ன்ற லெவலுக்கு நீங்க இறங்காதீங்க. ஏன்னா எல்லாருமே நீங்க பேசுறத முழுசா உட்காந்து கேட்க மாட்டாங்க. பராசக்தி ரெவ்யூ பண்ணியிருக்காரு, அண்ட் எது வந்து அவங்களுக்கு டிஆர்பி கொடுக்குமோ அதை மட்டும்தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. வை வேஸ்ட் யுவர் டைம் ஆன் தட்? அந்த காலம்ல முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க வந்து வெளிப்படையா தெரியுறீங்க, இதுதான் கொள்கைன்னு தெரியுது. முழுக்க வந்து கொள்கைகளை மட்டுமே நம்ம பேசக்கூடிய இடத்துலதான் இருக்கணும். அப்ப அதை கன்வெர்ட் பண்ண. அதே மாதிரி உள்ள கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர் சேனல்ல, அது சேனல் வேற இது வேற. நோ, people will see you as one only. அப்போ என்ன ஆகும்னா, என்ன இங்க ஒண்ணு பேசுறாங்க அங்க ஒண்ணு பேசுறாங்க. and he has a powerful voice வேற. அப்போ அந்த பவர்ஃபுல் வாய்ஸை கரெக்டா யூஸ் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு விஜய் வந்து மக்கள் அவ்வளோ ஒரு பாசம், சாக கூட ரெடியா இருக்கிற ஒரு கும்பலை நம்ம பாக்குறோம். எப்படி அந்த போராட்டம், திரையில ஒரு போராட்டம் பண்ணார் பாருங்க, நிறைய விஷயம் பண்ணார்ல. அந்த லவ் ரியாலிட்டியில தாங்குவார் அவரு? தாங்க மாட்டார். he won't. ரியாலிட்டி மக்கள் வந்து நான் வந்து இவங்க எல்லாரையுமே இப்ப நாம் தமிழர் நான் ஆதரிக்கிறது காரணம் என்னன்னா, கொள்கைகள் முழுக்க அங்க இருப்பவர்கள் மீது எனக்கு இருக்கிற அசாத்தியமான நம்பிக்கை. அதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை மாதிரி கொஞ்சம் ஒரு கூட்டம் இருக்கு, அது தப்பா போச்சுன்னா நோ கெட் இன் த லைன் அப்படிங்கிற மாதிரி. இது தவறு, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை அனுமதிக்க முடியாது. இப்ப நம்ம இன்னைக்கு கேள்வி எழுப்புறோம், இவ்வளோ தமிழ்நாட்டுல இத்தனை தமிழர்கள் இருக்காங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி, அறிவார்ந்தவர்கள், டெக்னாலஜில சிறப்பானவர்கள், இத்தனை பேர் இருந்து ஒரு கன்னட பெண்ணை வந்து நீ ஐடி துறைக்கு தலைவியா வச்சிருக்கே, ஏன்? இந்த கேள்வி நமக்கு இருக்கு. இப்போ அந்த பெண் வந்து ஏன் அதை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, அந்த பெண் வந்து பல பேரை எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து மாற்றம் கொண்டுதான் வரணும். கொண்டு வரல அப்படின்னா எப்படி நம்பிக்கை வைக்கிறது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது வந்து சரி பண்ணி. அதே மாதிரி சக தமிழனை இப்ப வேல்முருகன் அவர்களை தாக்குறது, என்ன சொல்றது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்ன்றது இப்ப எனக்கு தெரியும் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. எடுத்துட்டு உள்ள வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? அத்தனை தமிழர்களும் இணைந்தார்கள் என்றால், இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், சீமானன, வேல்முருகன் அவர்கள், அப்புறம் வந்து விஜய், அப்புறம் வந்து அன்புமணி, அதே மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்தாங்க அப்படின்னா யார் வெல்வாங்க?
வலுவான ஒரு தமிழ் தேசிய அரசு இங்க நிறுவப்படுமா படாதா? அப்போ இன்னைக்கு நான் ஏன் மேம் ஒன்றிணைய முடியல இவர்களால வந்து ஈகோ தமிழ் ஈகோ எல்லாருக்கும் ஈகோ. எனக்கு என்ன கிடைக்கும், நான் எவ்வளவு தெரியுவேன், யாரை விட நான் பவர்ஃபுல். உண்மையில சொல்றேன். என்ன நான் அடிக்கடி நான் இப்பெல்லாம் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஆண்கள் சூழ் உலகன்ட்டு. உங்க ஈகோல சிக்கி சின்ன பின்னமா நாங்க எல்லாம் தான். உண்மையிலேயே சொல்றேன், ஈகோ. இது வேற என்ன சொல்ல முடியும் உங்களால? உன்னுடைய மக்கள், நீ அரசியல் எதுக்கு வந்திருக்க? மக்கள் சேவை செய்யறதுக்கு தானே வந்திருக்க. அரசியல்ன்றது என்ன? ஒருத்தன் திருமணம் பண்றான் அப்படின்னா, நான் ஒரு தகப்பனா, நான் ஒரு கணவனா, நான் வந்து இந்த குடும்பத்துக்காக இனி மெனக்கெடுவேன்னு சொல்லி தான் ஒரு திருமணம் பண்றான். நீ அரசியலுக்கு வர்றது அதே மாதிரிதான். என் குடும்பத்துக்காக, என்ன சொல்றீங்க, என் தமிழ் மக்களுக்காக நான் வந்து அரசியல் செய்ய வரேன். நீ வேற இனத்தவனா இருந்தாதான் இங்க இருந்து என்ன சுரண்ட முடியும்ன்றதை நீ பாப்ப. ஆனா நீ தமிழனா இருந்தீங்கன்னா இங்க நான் என்ன செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும், என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு ரியாலிட்டியில நிற்ப. நீ மாத்தி மாத்தி பேச மாட்ட, குழப்பம் பண்ண மாட்ட. எனக்கு வேண்டிய மக்களே நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்களே அந்த தெளிவு இல்லாம இருக்காங்க. அதனாலதான் ஏன் தெளிவில்லைன்னா இப்ப நான் உங்களை நம்புறேன் அப்படின்னா அவரை நான் நம்பல. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நான் உங்களை நம்பினேன்னா உங்களை மட்டும்தான் நம்பணும்னு எதிர்பார்க்கிறீங்க. நான் அவரையும் நேசிக்கிறத நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றேன்ல, எனக்கு வந்து அத்தனை தமிழ் தலைவர்களும் இணையணும், என்னுடைய ஆசை அதுதான். உடனே என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து வேல்முருகன் கட்சி, இவங்க வந்து அன்புமணி சப்போர்ட், இவங்க வந்து அங்க காசு வாங்கிட்டாங்க, இவங்க இங்க. இதுதான் நடக்குது. நான் ஒரு சராசரி பெண்ணா, ஒரு இயல்பான ஒரு என்ன சொல்ற ஒரு தாய் குணம் உள்ள ஒரு பெண்ணா நான் எதிர்பார்க்குது என்னன்னா, எல்லாரும் ஒன்னா இருங்களேன்ப்பா, சந்தோஷமா இருந்துட்டு போலாமே, நமக்கானது நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து செத்து போகலாமே. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுதா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அரசியல் ரீதியாகவும் ஒரு தனி மனிதன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.